ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் பார்ட் 1ல் 36 சைஸ் ஹியூமன் பாடியுடைய அளவுகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம பாடி அளவு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஜாக்கெட் கட் பண்ணும்போது எவ்வளோ அளவுகளை சேர்க்கணுன்றத நாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்ட் 2 பார்ட் 3ல் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், 36 சைஸை ரெண்டாக டிவைட் பண்ணால் 18 இன்ச் வருதுங்க. இப்போது 18 இன்ச்சை ஃப்ரண்ட் பார்ட் மாத்திரம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை 18 பாதி பண்ணி சென்டராக ஒரு மார்க் பண்ண போகிறோம். சென்டராக மார்க் பண்ணி இப்போது ரெண்டாக பிரிச்சிருக்குங்க. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டாக பிரிச்சிருக்குங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இப்போது அளவு பாருங்கள், அந்த 18 பாதி பண்ணி இங்கே ஒரு 9 இன்ச்சும் இந்த பக்கம் 9 இன்ச்சும் சரிங்களா. இப்போ அகலம் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. அகலம் கரெக்டாக நம்மளுக்கு 18 இன்ச்சு அகலம் கிடச்சிருச்சு. அப்புறம் பாருங்கள், இப்போது மேலே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாங்க. சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இது மேல் பக்கம் ஷோல்டர் பக்கம், கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதி இருக்கிற மேல் பக்கங்க. இது டாப் சைடு. இப்போ டாப்பில் நம்ம 18 இன்ச்சாக பிரிச்சுருக்குங்க. சரிங்களா, இப்போ அந்த 18 இன்ச்சை 8ஆக டிவைட் பண்ணுங்க. சரிங்களா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை 8ஆக டிவைட் பண்ணுவோம். சரிங்களா, 8ஆக டிவைட் பண்ணும்போது பாருங்கள், ஒரு சைடுக்கு 8ஆக டிவைட் பண்ணானா 2.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா, இப்போ 2.25 இன்ச்சா 8 பார்ட்டாக பிரிக்கணுங்க. சரிங்களா, சென்ட்ரு மையப்பகுதியிலிருந்து 2.25 இன்ச்சு எல்லாமே பிரிச்சிருங்க. சரிங்களா, இப்போது பாருங்கள், இப்போ நெக்கு பகுதியை மாத்திரம் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க சென்டர் நெக் பகுதிங்க. இவங்களுடைய நெக்குடைய அளவு 2.25 4.5 இன்ச்சு அகலம் இருக்குங்க. இவங்களுடைய நெக்கு அகலம் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் இந்த நெக்குடைய எவ்வளோ அளவு நம்ம வைக்கணுன்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் சொல்கிறேங்க. இப்போது பாடி மெஷர்மெண்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதை பாருங்கள், இந்த சைடு 9 இன்ச்சு, இந்த சைடு 9 இன்ச்சு, 2 பார்ட்டாக பிரித்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் 8 பார்ட்டாக பிரிக்கும்போது 2.25 இந்த சைடு 2.25 4 பார்ட்டுங்க, இந்த சைடு 4 பார்ட்டுங்க, 8 பார்ட்டு சென்டராக பிரித்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், லென்த்து 14 இன்ச்சு வச்சுருக்கோங்க. சரிங்களா, இந்த 14 இன்ச்சு லென்த்து வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 14 இன்ச்சு அளவு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட போகிறோம். கீழ்ப்பக்கம் 14 இன்ச்சு அளவு ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோடு போட்டுருங்க. இப்போ 32 சைஸை ரெண்டாக டிவைட் பண்ணால் 16 இன்ச்சு வருங்க. இந்த 16 4ஆக டிவைட் பண்ணுங்க. 4ஆக டிவைட் பண்ணி இந்த சைடு 8 இன்ச்சும் இந்த சைடு 8 இன்ச்சும் 16 இன்ச்சு வருங்க. அதை 4 இந்த சைடு 2 பார்ட்டு, இந்த சைடு 2 பார்ட்டு, 4 பார்ட்டாக பிரிச்சுருங்க. இப்போங்க நிப்பிள் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேங்க. சரிங்களா, நிப்பிள் பாயிண்ட்டை 36 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு கிடைக்குதுங்க. 9 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. சரிங்களா, இப்போது நிப்பிள் பாயிண்ட்டுடைய நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போடைய ஷோல்டருடைய அகலம், சரிங்களா, ஷோல்டருடைய அகலம் 13.5 இன்ச்சு வருங்க. அதாவது ஒரு சைடுக்கு 6.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா, இந்த சைடு 6.25, இந்த சைடு 6.25. சரிங்களா, சென்டர் பகுதியிலிருந்து நம்ம பிரிச்சிருக்கோங்க. நெக்கு பகுதியிலிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், இப்போது நிப்பிள் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேங்க. கீழ்ப்பக்கம் 16 4ஆக டிவைட் பண்ணால் 4 இன்ச் வரும் இல்லைங்களா. சென்டர் பாயிண்ட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மேல் பக்கம் 4.25 மார்க் பண்ணுங்கள். அப்படியே கிராஸாக கோடு போடுங்க. மேல் பக்கம் 4.25 இன்ச்சுங்க, கீழ்ப்பக்கம் 4 இன்ச்சுங்க. சரிங்களா, இப்போ சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. அடுத்தது இந்த மெயின் டாட்டுக்கான லென்த்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. 36 3ஆக டிவைட் பண்ணுங்கள்.
12 இன்ச் வருங்க. சரிங்களா? 12 இன்ச்சை வந்து அப்படியே கீழே மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடும் 12 இன்ச் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ மெயின் டாட் பிடிக்கிற இடம் கிரீஸ் லைனும் கண்டுபிடிச்சிட்டோம், மெயின் டாட்டுடைய லென்த்தும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நிப்பிள் பாயிண்ட்லேருந்து, சரிங்களா, மைய புள்ளியிலிருந்து அவங்களுடைய கப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணுன்றத இப்போ பக்காவாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க. இந்த அளவுகள் எல்லாம் அங்கே நோட் பண்ணி எழுதிட்டோங்க. எல்லாமே க்ளீனாக எழுதி முடிச்சிருங்க. இப்போது அந்த கிரீஸ் லைனுக்கும் சென்டர் நிப்பிள் பாயிண்ட் ரெண்டு மையப்பகுதி இப்போ கண்டுபிடிச்சாச்சுங்க. அந்த ரெண்டு இணைக்குது பாருங்கள், ரெண்டு கோடும் இணைக்கிற இடம் தான் மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியிலிருந்து கீழே அந்த மெயின் டாட்டுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக 3 இன்ச்சு வருங்க. சரிங்களா? இப்போது இவங்களுக்கான கப் சைஸ் உடைய சுற்றளவு வந்து 3 இன்ச்சு வருங்க. சரிங்களா? அதாவது வந்து இந்த பக்கம் 3 இன்ச்சு, இந்த பக்கம் 3 இன்ச்சு, 6 இன்ச்சு வந்து அகலத்துக்கு நம்ம கப் சைஸ் வந்து கிடைக்குதுங்க. சரிங்களா? அந்த 6 இன்ச்சை வந்து அப்படியே இப்போது ரவுண்டாக மார்க் பண்ண போகிறோங்க. சரிங்களா? பாருங்கள், அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிடுங்க. இவங்களுடைய கப் சைஸ் உடைய அகலம் வந்து நம்மளுக்கு இப்போது கிடைச்சாச்சுங்க. மக்களே பாருங்கள், இப்போது நம்ம பாடி மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சாதான் அதுக்கான உண்டான நம்ம ஜாக்கெட் துணி வெட்டும்போது எத்தனை இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் சீம் அலவன்ஸும் விடணுன்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட்டும் மட்டும் நீங்கள் அளவு பார்த்துருங்க. இது ஜாக்கெட் வெட்டுறதுக்கான அளவு கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பாடி உடைய அளவுங்க. இந்த பாடி அளவு உடைய நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து இதுக்கு ட்ரெஸ்ஸு வந்து இதே அளவுக்கு அடுத்தது வந்து ட்ரெஸ் எவ்வளோ கூட்டணும், அளவுகள் எல்லாம் எவ்வளோ சேர்க்கணுன்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நம்ம பாடி அளவெல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கப் சைஸ் பாருங்கள், 6 இன்ச்சுக்கு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். இந்த கப் சைஸுடைய அளவுகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கீழ்ப்பக்கம் இந்த பெல்ட் பட்டி போடுவோம் இல்லைங்களா, இப்போ பெல்ட் பட்டிக்கு உண்டான அளவுகளை நம்ம போட போகிறோம். நீங்கள் கேட்பீங்க, ஃப்ரண்ட் சைடில் அந்த பெல்ட் பட்டி உடைய அகலம் எவ்வளோ இருக்கணும், பேக் சைடில் எவ்வளோ அகலம் இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அளவு எடுத்துகிட்டு வரலாங்க. பாருங்கள், இப்போடைய நெக்கு வந்து இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, நெக்குடைய அகலம் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ அகலம் வைக்கணுன்றதையும் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ கோடு போடுறேன் பாருங்கள். இந்த அளவு வந்து நெக்கு ஒட்டி வருங்க. இந்த அளவு விட நெக்கு அளவு விட நம்ம தாசி தான் வைக்கணுங்க. சரிங்களா? பாருங்க, இப்போ வந்து ஆம்கோல் அளவு பாருங்க, 36 6 டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு கிடைக்குங்க. நீங்கள் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ ஆம்கோல் அளவுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. சரிங்களா? 36 6 டிவைட் பண்ணிடுங்க, 6 இன்ச்சு கிடைக்கும். இப்போ 6 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பாக்ஸு, இந்த பக்கம் ஒரு பாக்ஸு, நம்மளுக்கு பாக்ஸ் கிடச்சிருச்சிங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மேலே 6 இன்ச் இருக்கு இல்லைங்களா, 6 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுங்கள், 3 இன்ச் கிடைக்கும். 3 இன்ச் வந்து 2 சைடும் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. 2 இன்ச்சு 2 சைடும் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு அப்படியே அந்த 2 சைடும் டச் ஆகிற மாதிரி அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஆம்ஹோல் ஸ்கேலில் வந்து அப்படியே ரவுண்டாக கோடு போட்டுருங்க. 2 சைடும் கோடு போட்டுருங்க. பார்த்தீங்களா? இந்த ஆம்ஹோல் அளவுடைய நம்ம மார்க்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க.
சரிங்களா? பாருங்க. இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே இப் ரவுண்டு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோங்க, 32 இன்ச்சு எடுத்துருக்கோங்க. 32 இன்ச்சுக்கு கிராஸாக கோடு போட்டு இணைச்சிருங்க. பார்த்தீங்களா? இது வந்து சென்டர் பாயிண்ட்டுங்க. இப்போ பாருங்க, இந்த பட்டிக்கான அளவு சரிங்களா? பாருங்க, கீழ் சைடு பட்டிக்கான அளவு இப்போ எடுக்க போகிறேன் பாருங்க. இப்போது சைடில் வந்து நீங்கள் எவ்வளோ விடணும்னு கேட்குறீங்க. நம்ம சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நாம் பட்டியை வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் பட்டியை நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாங்க. சரிங்களா? பாருங்கள், பட்டி எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாலும் போடலாம், அவங்கவுங்க விருப்பங்க. சரிங்களா? இவ்வளோ தூரம் மேலே சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பட்டியை எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக நம்மளுக்கு அழகாக கிடைக்குங்க. கரெக்டாக கிரிப்பாக கப் சைஸில் வந்து கப் சைஸுக்கு கீழ்ப்பக்கம் கரெக்டாக படிஞ்சிருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கீழே இப்போ இன்னொரு பட்டி சைஸு உங்களுக்கு அளவு எடுக்க போகிறேன். இந்த அளவு கூட பட்டி நம்ம எடுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், சைட்லையும் எவ்வளோ அளவு வருது பாருங்கள். கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே வைங்க, கீழேயும் இங்கேயும் 2 இன்ச் வைங்க. இப்போ மார்க் பண்ணுங்கள். இப்போ இதோடைய பட்டி சைஸும் நம்மளுக்கு கிடைச்சாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லா பாடி அளவுகளுக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தாங்க. சரிங்களா? இது பாருங்கள், இது இப்போது நெக்குடைய அளவு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், இது இந்த நெக்குடைய அளவு வந்து 2.25 இன்ச்சு 2.25 4.25 இன்ச்சுக்கும் கம்மியாக நெக்கு வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு அதிகமாக எவ்வளோ வச்சாலும் வைக்கலாம். அதே மாதிரிங்க, இப்போ ஷோல்டர் அகலம் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணுன்றதே உங்களுக்கு டவுட் வருங்க. பாருங்கள், நெக்கிலிருந்து 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு 4.5 இன்ச்சு நம்மளுக்கு அகலம் இருக்குங்க. 4.5 இன்ச்சு அகலத்திலிருந்து கம்மி எவ்வளோ கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணலாங்க. அதாவது ஒரு மயிர் இழை கூட அளவு கூட கம்மி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஒரு நூல் கூட நம்ம ஷோல்டர் அகலம் வைக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. நம்ம துணி தைக்கிற விதத்தில் இருக்குங்க. நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி ஷோல்டர் அகலம் வைக்கிறோமோ வைக்கலாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை போல் வைக்கலாங்க. ஆம்போல் அளவு பாருங்கள், இவங்களுடைய ஆம்போல் அளவு வந்து 6 இன்ச்சு வருதுங்க லென்த்துங்க. இந்த 6 இன்ச்சு விட கம்மி என்றைக்கும் வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தி வச்சாலும் வைக்கலாம், ஆனால் கம்மி வைக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் லூஸாக ட்ரெஸ் அடிக்கிறாங்களா, டைட் ஃபிட்டிங் அடிக்கிறாங்களா, அது எப்படின்னு நம்ம கேட்டுட்டு அவங்க விருப்பத்துக்கு நம்ம வைக்கலாங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லா வித டவுட்டுகளும் நான் கிளியர் பண்ணியிருக்கேங்க. நெக் அளவு வந்து இந்த நெக்குடைய அகலத்துக்கும் கம்மி அளவு வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஷோல்டர் அகலத்தை வந்து 4.5 இன்ச்சுக்கும் ஜாஸ்தி வைக்கக்கூடாது, கம்மி எவ்வளோ வேணுமானு வைக்கலாங்க. அதே மாதிரி ஆம்போல் அளவும் நீங்கள் வந்து 6 இன்ச்சுக்கும் கம்மி வைக்கக்கூடாது, ஜாஸ்தி எவ்வளோ வேணுமானு வைக்கலாங்க. இதுதாங்க, அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வச்சாலும் வைக்கலாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுபவர் NSR டைலர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி மக்களே, நன்றி.